ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Taste Daily. Taste the Daily. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஐயா நீங்கள் கடகராசிக்கு எந்த பலனும் சொல்ல வேணாம் ப்ளீஸ். இது இன்னமும் ஒரு பெரிய தீராத பலனாக ஒரு 4 வருஷமாக அந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி 10ல் குருன்னு சொன்னதுலேருந்து கடகராசி புகழ் ராம்ஜினே பிராண்ட் ஆகிட்டேன். மலேசியாக்காரங்கள்லாம் மலேசியாவில் போகிறப்ப கூட சார் வணக்கம் நான் கடகராசி அப்படிங்கிறாங்க. அது வணக்கங்க நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு படத்தில் எங்கே அவன் யாரும் எடுத்து சுற்றிட்டு இருப்பான், எங்கே அவன் இங்கே கூட தான் இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரில. ஐயோ யாரோ கடகராசிக்காரங்க நம்மளை தேடுறாங்கப்பா. அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி, கடகராசிக்காரங்க கஷ்டமே தீராதா, எங்களுக்கு விடிவு காலமே வராதா, ஏன் இப்படியே நீங்கள் நினச்சிக்கிறீங்க? கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பொன்னான மாதம். பொன்னான மாதம் எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் வருகிறார், 2 கூடிய தனாதிபதி. பணம் வரும் வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும், பணத்தை பெருக்க போறீங்க. 9 கூடிய சனி வக்கரமாகிறார். இதில் தான் ஒரு சின்ன பயிற்சி. 9 கூடிய சனி வக்கரமானா 8க்கு திரும்பி வர்ற மாதிரி அஷ்டம சனி. என்னது மீண்டும் அஷ்டம சனியா? மீண்டும் அஷ்டம சனியில் லைட்டாக அஷ்டம சனி மாதிரி என்ன. ஸோ அப்போ ஒரு 4 மாதத்துக்கு 9 கூடியவன் வக்கரமாகிறார். 7 8 கூடியவர், 7 கூடியவர் 8 கூடியவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்? 8 கூடியவன் வக்கரமானா, 8 கூடியவன்னா என்ன? கஷ்டம் வேதனை வறுமையை தரக்கூடியவன். அவன் வக்கரமாகும் போது கஷ்டம் வேதனை வறுமையெல்லாம் பாசிட்டிவாக மாறிடுது, சந்தோஷம். ஆனால் 7 கூடியவன் வக்கரமானா என்ன ஆகும்? 7 கூடியவன் வக்கரமாகும் பொழுது காதல் பிரிவுகள் அல்லது மனைவிய பிரிவுகள், இதெல்லாம் மனைவியை விட்டு பிரிஞ்சு போகிறது. சார் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், உங்கள் மனைவி விட்டு நீங்கள் பிரிவீங்க. அப்படியா சார்? என்றைக்கு சார் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறது. அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லுங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னேன். அப்படியா சார்? திரும்பி வந்துடுவாங்கல்ல? கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்போ போட்டு விடுங்க, நோ ப்ராப்ளம், கொஞ்ச நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன். என்னங்க எல்லாரும் இந்த முடிவு எடுத்துட்டீங்க? இந்த 7 கூடிய வக்கரமாகும் பொழுது அந்த சிறு பிரிவு என்பதை தருகிறது. சிறு பிரிவு. ஒன்று நீங்கள் ஃபாரின் போயிடுவீங்க, ஃபாரின் போயிட்டு திரும்பி வருவீங்க, போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அடுத்ததாக அது சனி வக்கரத்தால். அடுத்ததாக உங்களுக்கு ராசியிலே சூரியன், நான் சொன்னேன் சூரியன் ராசியில் இருக்கும் பொழுது 2 கூடியவன் என்பதால் தனப்பிராப்தியை தருகிறார். சார் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நான் கம்பெனியில் வேலை செஞ்ச போது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு 3:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அதிகபட்சம். 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் வேணுங்கிற வேலை செய்யலாம். ஒன்று டியூஷன் எடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒரு சைடு இன்கம் அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாளில் வீட்டை விட்டு, அதாவது வீட்டை விட்டு வர்றது மட்டும்தான் நமக்கு கன்ஃபார்ம். கம்பெனியை விட்டு வீட்டுக்கு போகிறது கன்ஃபார்மே கிடையாது. இவங்க பார்த்து அனுப்புறது தான். ஒன்று 8 மணிக்கு அனுப்புறது. என் தம்பி சதீஷ் என் கூட தான் சுற்றுறான். வீட்டை விட்டு அனுப்புறது டைம் என்ன கேட்டு பாருங்க, தெரியாது. யாருக்கு தெரியும்? என்றைக்கு ப்ரோக்ராம் முடியுதோ, என்றைக்கு கூட்டமெல்லாம் கலையுதோ அப்போ நீ வீட்டுக்கு போ. ஆனால் பாவிகளா இப்படியே. அப்போது நீங்கள் தனப்பிராப்தி தரக்கூடிய அம்சமே இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குரிய ஒர்க் பண்ணுற டைம் கிடையாது. அப்போ நீங்கள் கடகராசிக்காரர்கள் என்ன செய்யணும்? ராசியில் வரக்கூடிய சூரியனை நீங்கள் சாமர்த்தியமாக பயன்படுத்திக்கணும். அதாவது மீடியேஷன் ஜாப் ஃபோன்லேயே முடிச்சுக்கணும். பிஸ்னஸ் எல்லாம் சார் ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணுறார், ஒருத்தர் வாங்குறார், 2 பேருக்கு நடுவில் நீங்கள் மீடியேட்டராக இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபோன் எதாக இருந்தாலும் ஃபோன்லேயே, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லாமல் ஃபோன்லேயே பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்ன அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சூரியன்னா மேனேஜ்மெண்ட், அரசு சம்மந்தப்பட்ட வேலை. ஸோ அரசாங்கத்தில் ஏதாவது வேலைகள் இருந்தால் அது செய்யக்கூடியது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இந்த 2 கூடியவர் ராசியில் இருந்தால். அடுத்து 12 கூடிய ராசியில் இருந்த புதன் வக்கரமாகி 12ஆம் வீட்டுக்கு 12 கூடியவன் வக்கரமாகிறார். 12 கூடியவர் வக்கரமாகும் போது 12 கூடியவர் வக்கரமாகும் போது என்ன ஆகும்? 12 கூடியவர் வக்கரமாகும் பொழுது விரயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறுகிறது. விரயங்கள் பாசிட்டிவாக மாறுகிறது. எதெல்லாம் உங்களுக்கு வேதனை கொடுத்ததோ அதெல்லாம் இன்று பாசிட்டிவாக மாறிவிட்டது. இந்த உலகத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் நண்பர்களே, எதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு கையை விட்டு போகிற செலவு, தண்ட செலவுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு காலத்தில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணிட்டே, என்ன சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்கிறேன். தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்தில் கோயிலில் மண்டகப்படி பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு பெருமாள் கோயில், அது பழைய காலத்து பெருமாள் கோயில், மண்டகப்படி பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ நம்ம சொல்லுவோம், என்ன இந்த கோயிலுக்கு போய் மண்டகப்படி இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? வருஷம் கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி மண்டகப்படி பண்ணுவார். அந்த கோயில் திருவிழா அவர் தான் நடத்துவார். திடீர்னு பார்த்தா ஏதோ இந்த யூடியூப்பில் பேசியோ ஏதோ ஒன்று ஆகியோ அந்த கோயில் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. நம்ம கூமாப்பட்டி மாதிரி
யாரோ ஒருத்தர் பாப்புலர் ஆக்கி விட்டாங்க. ஏங்க இந்த பெருமாள் கோயிலுக்கு வாங்க, யாரா இது பாப்புலர் ஆக்கி விட்டது தெரியாது. காடுக்கு கூட இப்பெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் தேவைப்படுறாங்க. ஸோ ஒவ்வொரு காடு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காடுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. விஷ்ணுமாய்க்கு நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர். அந்த மாதிரி கடவுளை யாரோ பிரபலப்படுத்தணுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மண்டகப்படி பண்ணிகிட்டே இருந்தவரை ஆலய அறங்காவலர் லிஸ்ட்டில் போட்டாங்க. ஆலய அறங்காவலர் லிஸ்ட்டில் போட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கோயில் வந்து ஃபேமஸ் ஆகி அதனுடைய சொத்துக்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவருக்கு பவர் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. என்னைக்கோ இவர் பண்ண நற்காரியம் அந்த கோயிலில் ஒரு குட்வில் இவருக்கு வந்ததால் அந்த குட்வில் எப்படி கன்வெர்ட் ஆகுது பாருங்கள், இவரோட பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுது. சார் இதை தான் நீங்கள் கற்றுக்கணும். நிறைய பிஸ்னஸுக்கு அடித்தளமே குட்வில் தான். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க சரியான பிஸ்னஸ்மேன். பிஸ்னஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸோட அடிப்படையே குட்வில் தான். நீங்கள் குட்வில்ல ஏர்ன் பண்ணிகிட்டே போக 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 பிஸ்னஸ் தன்னால் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 12 கோடியன் வக்கரமாகி குட்வில்ல நிறையா கிரியேட் பண்ணுவார். எதெல்லாம் நீங்கள் லாஸ்ன்னு நினச்சிங்களோ, அண்ணே நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாதப்ப நீங்கள் தான் பண்ணீங்க, அதை விட நான் நன்றி மறப்பேனா, அந்த குட்வில் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய உங்களுக்கு சம்பாதிச்சு தரும். உலகத்திலேயே ஒருத்தருக்காக செய்கிற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒருத்தருக்காக செய்கிற காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அது நமக்கு உணர்ந்து செய்கிறோமா, அதான் சொல்கிறது. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத விட இஷ்டப்பட்டு வேலை, அந்த இஷ்டப்பட்டு யாருக்கு வேலை செய்வோம், நமக்கு அவர் நடந்துக்கிற விதம், அவர் நம்மகிட்ட நல்லா நடத்தினா அவருக்கு இஷ்டப்பட்டு வேலை செய்வோம். ஸோ அப்போது அந்த குட்வில் தான் முக்கியம். 12 கோடியன் வக்கரமாவதை தவிர இதை விட ஒரு நல்ல நேரம் என்பது எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, அவனே 3 கோடியவனாகவும் இருக்கிறார். தைரியம் குறையும். கடகராசிக்காரர்களுக்கு என்னால் இது முடியுமா என்ற எண்ணம் வரும். வாழ்க்கையில் நண்பர்களே, ஒரு சின்ன விஷயம் அதை எடுத்து செய்கிறீங்களாங்கிறது தான் விஷயம். ஏன் என்னால் முடியும், நான் பண்ணுறேன். ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் ஒன்று ஆடணும், அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா, நான் பண்ணுறேன், கொடுங்க. நீங்கள் ஆடுனா எல்லாம் சிரிச்சிருவாங்க. சார் பாருங்கள் சார் நான் ஆடி காட்டுறேன், ஒரு 2 தடவை ஆனால் வந்துடும், அவ்வளோதான். உலகத்தில் வராதுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணுறவன் முயற்சி பண்ணாதவன் 2 கேரக்டர் தான். விஷயம் வர்றவன் வராதவன்லாம் அந்த கேரக்டரே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இந்த சரஸ்வதி எல்லாருக்கும் காமன், எல்லாருக்கும் அறிவு கொடுத்துருக்கா. அந்த அறிவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட பெரிய ஆள் தான். அப்போ அந்த 3 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது தைரியம் குறைகிறது. சகோதரர்களிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வருகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை கடகராசிக்காரர்களுக்கு சகோதரர்களால் ஒரு சின்ன மன வருத்தம் போன்றவை ஏற்படும். சிறு பிரயாணங்களால் அலைச்சல் ஏற்படும். சும்மாவே கூப்பிட்டு ஹரிசி வானோ அந்த மாதிரி மோகசன் ஜானோ, ஏன் இப்படி சுத்த விட்டு ஒரு டான்னு ஃபார்ம் ஆகிட்டா, இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு கூட்டே சுற்றிட்டே இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ புகழில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கீங்களோ, அன்னைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா அது முடித்து வில்லிவாக்கத்து முடிக்கிறோம், அங்கேருந்து முடித்து நேராக அம்பத்தூருக்கு போகிறோம், அங்கே ஒரு மஞ்சள் நீராட்டு விழா முடிச்சுட்டு அடுத்து நேராக நம்ம ஒரு விழாவாக எல்லாம் இந்த மாதிரி விழாவாக நம்மளை கூப்பிட்றாங்க. ஏதோ ஒன்று 10 விழா அட்டன் பண்ணால் தானே நீங்கள் பெரிய ஆள். வீட்டில் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரியா இல்லையா, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் பிஸியாக இருக்கேன், இது ஒரு ஃபங்க்ஷனு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு விடுங்க, அதுதான் வர்ற ஃபங்க்ஷனுக்கு தானே போக முடியும். அப்போ 3ஆம் வீட்டில் இருப்பவர்கள் வக்கரமானால் சும்மாவே சுத்த விடுவாங்க. நம்ம மேனேஜர் இதை உங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, நமக்குன்னே சில நாள் அப்படி நடக்கும். மாடிக்கு இப்போ தான் 2 மாடி ஏறி போய் மேலே போயிருப்போம், ஐயோ பிரிண்டரில் பேப்பர் இல்லை, திரும்ப கீழே வந்து அதை எடுத்துகிட்டு மேலே வருவோம், கரண்ட் கட் ஆயிரும், இப்படியே ஒரு 4 தடவை போகிறா, இந்த ப்ராஜெக்டே வேணாண்டா, சரியான வீணாக போன ப்ராஜெக்ட் தோங்கினதுலேருந்து அப்போ பவர் கட் ஆயிரும். சந்தோஷம். இந்த படம் இருக்கும் 7G ரெயின்போ காலனியில், இந்த காதலன் காதலி மீட் பண்ணுவாங்க. அந்த குண்டா ஒருத்தர் படுத்துட்டு இருப்பான், அவன் தான் ஒவ்வொரு தடவையும் மணி 4மா, அவன் தான் அலாரம் வச்சு சேர்த்து வைப்பான். கடைசியாக ஒரு மணி நேரம் தூங்குறேங்க, எனக்கு இன்டர்வியூங்க, மழை வந்துடும், அப்போ எந்திரிச்சு சிரிப்பா பாருங்க, ஹான்னு. அந்த மாதிரி தான் இந்த 3 கோடியின் வக்கரமாகும் போது டென்ஷன் பண்ணி ஒரு கட்டத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆக எனக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸே கிடையாது, நான் உட்காரவே கூடாது, அப்படி தானே நானே அடாப்ட் ஆகிக்கிறேன்டா, இப்போ வாடா அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் சுகம் மட்டும் இருக்காது, ஓடுறது ஒடியாறது இப்படியே இருக்கும். மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. காரணம் 12 கோடியின் வக்கரமாய் பண வரவை ஏற்படுத்துகிறான். ராசியிலே சூரியன் இருந்து விரலெல்லாம் பணத்தை கொடுக்குறான். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டு இருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம், தினசரி இங்கே வேள்விகள் நடக்கின்ற விஷ்ணு மாயாவினுடைய ஒரே மடம் ஸ்ரீமடம். தமிழ்நாட்டிலே 6 அடி உயரத்தில், இந்த உலகத்திலேயே சொல்லலாம், இங்கே மட்டும்தான் அந்த விஷ்ணு மாயா சிலை இருக்கிறது.
அனைவரும் வந்து இந்த வேள்விகளில் கலந்து கொண்டு வேண்டுவன பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.